குழந்தை? ரோஹிணியின் கர்ப்பத்திற்கு உயிர் கிடைக்க நான் எப்படியாவது இதை மறைத்து வைத்தாக வேண்டும். இந்த குழந்தையை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. பவானி தாயே, இனி என்னை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் என் வயிற்றில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றுங்கள் தாயே. ஆதிசேஷா, அன்னை ரோகிணியை காப்பதற்காக தங்களுடைய பிறப்பிற்கு முன்பே ஓர் புத்திரனுக்கான கடமையை நிறைவேற்றி விட்டீர்கள். உன் கருவிலுள்ள குழந்தை எங்கே? பிறப்பதற்கு முன்பே உன் குழந்தை எங்கே மறைந்தது? கூறு, கூறு. அவளை விட்டுவிடு. மகாராஜா, 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 நீங்கள் நலம் தானே? மகாராஜா, நமது குழந்தை எங்கே போய்? உன்னுடைய நாடகத்தை நிறுத்து. வேண்டாம். எனக்கு தெரியும், நீதான் ஏதாவது செய்திருக்க வேண்டும். கூறு, என்னிடம் உண்மையை கூறு. தேவகி, தேவகி, தேவகி. உடனே இந்த செய்தியை மகாராஜா கம்சரிடம் தெரிவிக்க வேண்டும். ரோகிணி தேவி, இவர்கள் எப்படி இங்கு வந்தார்கள்? இவர்கள் சுவாசிக்கிறார்கள், உயிருடன் தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை தேவை. இவரை அழைத்துக் கொண்டு என் இல்லத்திற்கு செல்லலாம். வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள். ஓ சத்யநாராயணா, நாகத்தின் படுக்கையில் வாசம் செய்யும் விஷ்ணுவே, இங்கு என்னதான் நடக்கிறது? என்னை கொல்வதற்காக ஆகாயத்திலிருந்து குரல் கொடுக்கிறீர்கள். இன்னொரு புறம் என்னுடைய பயத்தால் என் தங்கையின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை நான் யாரை கொல்வது? யாரை கொல்வது? ஒன்று தெரியுமா தங்கையே, உனக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் நான் யாரை கொல்வது? தங்கையே, நான் உன்னுடைய மகனை இந்த கரங்களால் கொல்கின்ற போது 100 சாதுக்களை கொல்வது போன்று ஒரு சுகம் வருகிறது. அழாதே. அழாதே தங்கையே. உன்னுடைய குழந்தைகளை என் கைகளால் கொல்லும் போது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. ஆனால்
நீ ஏன் இப்படி செய்தாய்? உன்னுடைய 7வது குழந்தையை கொல்வதற்கான வாய்ப்பை எனக்கு தரவில்லையே. என் அன்பு தங்கை, எந்த தங்கையாவது தன்னுடைய அண்ணனிடமிருந்து அவன் சந்தோஷத்தை இப்படி பறிக்கலாமா கூறு? இப்போது நான் உன்னுடைய 8வது குழந்தையின் பிறப்பிற்காக காத்திருக்க வேண்டும். கம்சா! அந்த 8வது குழந்தையின் பிறப்பிற்கு நாங்களும் காத்திருக்கிறோம். எங்கள் 8வது குழந்தையின் கைகளினால் தான் உனக்கு மரணம் சம்பவிக்கும். ஒரு மனிதன் வாழ்வதற்காக எப்படியெல்லாம் கற்பனை செய்கிறான். இந்த கடவுள் கம்சனின் மரணம் என்பது ஏற்பட வாய்ப்பிருக்கிறதா? உன்னை நிச்சயம் கொள்வேன் வசுதேவா. ஆனால் அதற்கு முன்பாக உனக்குள் இருக்கும் இந்த நம்பிக்கையை நான் கொள்வேன். ஏனென்றால் நீ இறக்கும் போது நான் உன்னுடைய கண்களில் கம்சனால் ஏற்படும் பயத்தை பார்க்க விரும்புகிறேன். தேவகியின் 7வது வாரிசு வேறு ஏதாவது ஒரு இடத்தில் பிறந்து விட்டதா என்ன? நந்தரே, நந்தரே, இங்கு பாருங்கள். ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, பாருங்கள். காலத்தின் ஆரம்பம் தொடங்கியது. என்ன அழகான குழந்தை! அது மட்டுமல்ல யசோதா, இவனை பார்ப்பதற்கு நண்பர் வசுதேவர் போல் உள்ளான். பாருங்கள், எவ்வளவு அழகான சிரிப்பு இவனுக்கு. பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது. சரியாக உரைத்தாய் யசோதா. வாருங்கள் புரண்மாசி தாயே. தாயே, குழந்தையை ஆசீர்வதியுங்கள். நந்தரே, அந்த ஹரியுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது நான் இந்த குழந்தைக்கு என்னவென்று ஆசீர்வதிப்பது? தாங்கள் கூறுவது விளங்கவில்லை. அவருடைய லீலைகள் யாருக்கு எப்படி புரியும் நந்தரே? முழுமையான பக்தியின் மூலமாகத்தான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். பிறகு நானும் பார்க்கிறேன், இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அந்த லீலைகள் நிறைந்த புருஷோத்தமனே இங்கு அவதரித்தது போல் தோன்றுகிறது. நாராயண நாராயண. பிரபு, தங்களுடைய பரம பக்தனான சேஷநாகம் அவர்கள் தங்களது சகோதரனாக பூமியில் பிறந்து விட்டார். ஆனால் பிரபு, எனக்கு ஒன்று புலப்படவில்லை. ராம அவதாரத்தில் அவர் தங்களது சகோதரன் லக்ஷ்மணனாக பிறந்தார். ஆனால் இந்த பரம அவதாரத்தில் அவர் தங்களுக்கு மூத்தவராக பிறந்திருக்கிறாரே, ஏன்? இது தங்களின் எந்த வகை லீலை பிரபு? தேவரிஷி, இது நான் புரியும் லீலை அல்ல. இது முற்றிலும் ஆதிசேஷனுடைய விருப்பமாகும். ராமாவதாரத்தில் எனக்கு இளையவனாக இருந்து ஆதிசேஷன் நான் பிறப்பிக்கும் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். மனதில் நான் எண்ணுவதை பற்றியும் எப்பொழுதும் அவர் வினவியது இல்லை. ஆதலாலேயே எனக்கு அவர் ஓர் கோரிக்கை வைத்தார். இந்த ஜென்மத்தில் தமையனாக ஜனிக்க வேண்டும் என்று. ஏனெனில் அவர் மனதில் எழும் சந்தேகங்களை தயக்கமில்லாமல் என்னிடம் கேட்க இயலும். அதோடு நான் பிறப்பிக்கும் கட்டளைகளுக்கு அவர் பாத்தியப்பட வேண்டாம். நீங்கள் அற்புதம் பிரபு. தங்கள் பக்தர்களின் ஆசையை உடனே நிறைவேற்றி வைக்கிறீர்கள். பிரபு, இந்த அனைத்து சிருஷ்டியும் அந்த தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. அதாவது தாங்கள் இந்த பூமியில் அவதரிக்கும் தருணம். அந்த அற்புதமான தருணம் எப்பொழுது வரும் பிரபு? யோகமாயா, தங்கள் செயலுக்கான தருணம் வந்துவிட்டது. நண்பரே, ரோகிணியும் அவருடைய குழந்தையையும்
இங்கு இருப்பதை நாம் எப்படியாவது மறைத்தாக வேண்டும். இந்த செய்தி கம்சனுக்கு தெரிந்துவிட்டால் மிகவும் விபரீதமாக. தாங்கள் சத்தியத்தை கூறுகிறீர்கள். தேவி ரோகிணி இங்கு தங்கியிருப்பதை ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். வாருங்கள் தேவி. வணங்குகிறேன் பிரபு. வணங்குகிறேன் தாயே. யோகமாயா, தாங்கள் இன்றி இவ்வுலகத்தில் என் லீலைகள் அமையாது என்பதை அறிவீர்கள். நான் மீண்டும் என் மாயைகளை புரிய வேண்டிய நேரம் கணித்தது. தாங்கள் செல்லுங்கள். அன்னை யசோதையுடைய பக்தியின் காரணமாக அவர்களுடைய புதல்வியின் ரூபத்தில் ஜனித்திடுங்கள். தங்களின் விருப்பப்படியே பிரபு. யசோதா, 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 என்னவாயிற்று? என்னவாயிற்று? யசோதா, யசோதா, கண்ணை தர. உனக்கு என்னவாயிற்று? இப்போதே தேவி பூர்ணமாசியை அழைத்து வருகிறேன். ஆகட்டும், விரைந்து செல். கடலில் இருக்கும் முத்து போல, வானத்தில் இருக்கும் நிலவை போல மனதில் மிகவும் நிறைந்திருக்கிறது. இங்குதான் உறங்கிக் கொண்டிருக்கிறது. தாயே, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நந்தரே, நீங்கள் செய்த கருமங்களுக்கெல்லாம் பலன் கிடைத்து விட்டது நந்தரே. நந்தரே, நீங்கள் தந்தையாக போகிறீர்கள். சிசுவாய் பகவான் உதிப்பார். யசோதாவுக்கு மகனாய் உதித்து தாய்மை வரத்தை அளித்தார். என் அன்பு தங்கையே, இன்னும் ஒரே முறைதான் நீ வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும். 8 வருஷத்திற்கான முடிவு. இதற்குத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்துவிடு. அது மட்டும் எனக்கு போதும். கடைசியாக நான் செய்ய போகும் பாவத்தை, இதுதான் நான் கடைசியாக செய்ய போகும் பாவம். கம்சா, முடிந்தது. அந்த சந்தோஷமான தருணம் வந்துவிட்டது தங்கையே. இதற்காகத்தானே நான் இத்தனை வருடம் காத்துக் கொண்டிருந்தேன். இந்த உலகமே அதற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தது. அந்த ஆகாயத்தில் இருக்கும் தேவர்களும் கூட. உன்னுடைய 8வது வாரிசு எனக்கு மிகவும் விசேஷமானது. இவனுடைய பிறப்பிற்காக நான் இவனுடைய கடமைகள் அனைத்தையும் நான் செய்து விடுவேன். சானோர், அனைவருக்கும் தெரிவித்து விடு. இன்றிலிருந்து சரியாக 8வது மருமகன் எப்போது பிறக்கிறானோ அதை மதுராவில் உற்சவமாக கொண்டாட வேண்டும். நந்தரே, யசோதாவுக்கு உங்கள் கரங்களால் இனிப்பை வழங்குங்கள். இவள் 7 வருடங்களாக புரிந்த விரதத்துக்கு மரியாதை செலுத்துங்கள்.
தேவகி, உன் வேதனையை என்னால் நன்கு உணர முடிகிறது தேவகி. அந்த தேவர்களை சற்று மனதில் நினைத்துக்கொள் தேவகி. நமது 8வது வாரிசுதான் கம்சனின் முடிவிற்கு காரணமாக இருப்பான். நம்முடைய இந்த தவம் நிச்சயம் பூர்த்தி அடையும் தேவகி, நிச்சயம் பூர்த்தி அடையும். பிரபு, இனி அனைத்தும் உங்களிடம்தான் உள்ளது. எங்கள் 8வது வாரிசை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். சற்று பொறுத்துக்கொள் யசோதா, பொறுத்துக்கொள் யசோதா. ஏதேனும் விரைந்து செய்யுங்கள். ஐயா நந்தரே, நேரம் கடந்து விட்டது. ஏனென்று தெரியவில்லை. யசோதாமாவிற்கு பிரசவிப்பது தாமதமாகிறது. நான் எப்போது என்னுடைய ஆசை மருமகனுக்கு மரணம் என்கிற நிரந்தரமான தூக்கத்தை கொடுக்கிறேனோ, அதுவரை மதுராவில் யாரும் உறங்கக்கூடாது.
துவாரகையில் ஸ்ரீ பரமாத்மாவே அழகாய் அவதரித்தார். துவாபர யுகத்தில் சிசுவாய் பிறந்து பக்தர்களுக்கு அருள் நான் நினைத்தபடியே நடந்துவிட்டது. 8வது வாரிசு பிறந்து விட்டது. இதற்காக தான் கடவுள் கம்சர் இத்தனை வருடங்கள் காத்திருந்தார். இவன் பிறந்து விட்டான். கடவுள் கம்சரே, கடவுள் கம்சரே, கடவுள் கம்சரே, கடவுள் கம்சரே. தேவகி, தேவகியின் 8வது வாரிசு உன்னை கொல்லப் போகிறான் கம்சா. எனது 8வது குழந்தை பிறந்த உடனேயே நானாகவே வந்து உங்களிடம் ஒப்படைப்பேன். இப்போது நான் உனக்கு 8வது வாரிசு பிறக்கும் வரை காத்துக் கொண்டிருப்பேன். பிரபு, பிரபு, இது என்னுடைய 8வது வாரிசு. அந்த ஆசிரியரி சொன்னது போல கம்சன் மரணத்திற்கான ஆதாரம் இவன்தான். ஆனால் இன்று இவன் உயிர் ஆபத்தில் உள்ளது பிரபு. இது எப்படி சாத்தியமாகும் பிரபு? கம்சனின் மரணம் யார் கைகளால் நிகழும் என்று சொன்னீர்களோ அவனுக்கு எப்படி நீங்கள் முடிவை கொடுக்கலாம் பகவானே? பிரபு, என் மகனுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிட்டார். தர்மத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையே போய்விடுமே பிரபு. பிறகு அந்த அரக்கன் கம்சன் கடவுளாக மாறிவிடுவானே. அதன் பின்னர் இந்த சிருஷ்டி முழுவதும் பாவம், இருள் என்னும் அதர்மத்தில் மூழ்கிவிடுமே பிரபு. என்ன இது? கடவுள் கம்சருடைய கையால் தேவகியின் 8வது குழந்தையின் மரணம் நிச்சயம் என்று தெரிந்து தேவர்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள். ஆகாய பகவான் அன்று பெரிதாக கூறினாரே, தெய்வமே, அதர்மங்களை தடுப்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம்? உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்கள் 7 வாரிசுகளை பலி கொடுத்திருக்கிறோமே. கணவன் மனைவியாக எங்களால் இயன்ற அனைத்தையும் நாங்கள் செய்தோம். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் தர்மத்தை காக்க வேண்டும். இந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றி அதை நிரூபிக்க வேண்டும் பிரபு. இந்த உலகில் என்றும் உங்கள் சக்தி உள்ளது என்று நிரூபிக்க வேண்டும். இந்த உலகம் உங்களுடையது. நீங்களே இந்த குழந்தையை ரட்சிக்க வேண்டும். நீங்கள் தான் இவனை காப்பாற்ற வேண்டும்.
வசுதேவரே, நீதி நிரந்தரமானது. இந்த குழந்தையின் ஜனனம் அநீதியை அழிப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன். இதை யாரும் மாற்றி அமைக்க இயலாது. இவனை தடுக்கவும் இயலாது. செல், கோகுலத்தில் இருக்கும் நந்தரிடம் இந்த குழந்தையை சேர்த்துவிடு. அவரிடம் இருக்கும் பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்துவிடு. அதுதான் நியதி. யமுனை ஆற்றினை கடக்கும் போது அடைமழை. யமுனா தேவி அகண்ட ரூபத்தை எடுத்து விட்டால் இறைவனின் இந்த செயலில் நிச்சயம் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது. யமுனை கடக்கையில் எனக்கு மரணம் நேர்ந்தாலும் சரி, இந்த இடியும் மின்னலும் ஒன்றும் செய்யாது. என் மகனை இந்த யமுனையை கடந்து கோகுலத்திற்கு நான் நிச்சயம் கொண்டு சேர்ப்பேன். பிரபு, இங்கு என்ன நடக்கிறது? இந்த நேரத்தில் யமுனை உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே, ஆனால் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களே. இந்த நேரத்தில் மகாராஜா வசுதேவர் கோகுலத்தை அடைய முடியாதே.
தாங்கள் கவலை களையுங்கள் தேவி. நிகழ்வது அனைத்துமே விதியின் பலனாகவே நிகழ்கிறது. பிரபு, நடப்பது என்னவென்றால், அதாவது மகாராஜா வசுதேவர் கோகுலத்தில் நந்தர் இல்லத்தை அடைய வேண்டும். ஆனால் இங்கு நடப்பதை பார்த்தால் யமுனை அவர்களின் உயிரை குடித்துவிடும் போலிருக்கிறதே. யமுனை ஏன் இப்படி ஒரு அதர்மத்தை செய்ய வேண்டும் பிரபு? தேவி, யமுனை மகாராஜர் வாசுதேவருடைய மார்க்கத்தை தடுக்கவில்லை. அதற்கு பதிலாக தனது முக்தியை தேடிக்கொண்டிருக்கிறார். முக்தி மார்க்கமா? அது எப்படி சாத்தியம்? சூரிய புத்திரியாக இருந்த காரணத்தால் யமுனைக்கு என்றும் எப்பொழுதும் தான் என்ற அகங்காரம் இருந்தது. ஆதலால் அவர் நதியாக மாறி எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கு ரிஷிகளின் தவத்திற்கு தடை ஏற்பட்டது. ஒரு நாள் கோபமடைந்த ரிஷி தேவி யமுனைக்கு காலிங்கை ரூபத்தில் பூமியில் பிறக்க சாபம் அளித்தார். அப்போது நான் அவருக்கு வாக்களித்தேன். துவாபர யுகத்தில் நான் எடுக்கும் அவதாரத்தில் அவர் என்னுடைய பாதத்தை ஸ்பரிசிக்கும் போது அவரடைந்த சாபம் விலகும் என்றே, அப்போதுதான் முக்தி நல்கும் என்றே. தேவி, யமுனை என்று தன்னுடைய சாபத்திலிருந்து முக்தி அடைய தனது மார்க்கத்தை தேடுகிறார்.
தர்ம சங்கடம் நேரும்போது என்ன செய்வார் தந்தை? சுயநலமே போதும் என்னும் போது அவர் நிலையில் இங்கு என்ன செய்வார்? வசுதேவரே, கோகுலத்தில் இருக்கும் நந்தரிடம் இந்த குழந்தையை சேர்த்து விடு. அவரிடம் இருக்கும் பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடு. அதுதான் நியதி. நான் கொடுமைக்காரனாக இருக்க விரும்பவில்லை. அசரீரி உன்னை அங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் அந்த கொடுமைக்காரன் கம்சனின் மரணத்தின் வாயிலில் உன்னை நான் தள்ள மாட்டேன். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய மாட்டேன். பிரபு, என்ன இது? மகாராஜா வசுதேவர் யோகமாயா இல்லாமல் மதுரா செல்ல போகிறாரா? தேவி, இது ஓர் தந்தையின் பாசம். மகாராஜா வசுதேவர் கம்சனுடைய கொடுமைகளை பார்த்தவர். தனக்கு பிறந்த குழந்தைகளுடைய மரணத்தை பார்த்தவர். அதனால் அவருடைய இதயத்தில் குழந்தைகளுக்கான பாசமும் அவர்களை காக்கும் எண்ணமும் அவருள் உள்ளது. இந்த சமயத்தில் பாசத்தின் பிணைப்பால் ஓர் தந்தையாக தன்னுடைய கடமையை ஆற்ற எண்ணுகிறார். ஆகையால் பிரபு, ஒருவேளை மகாராஜா வசுதேவர் தனியாக மதுரா சென்றால் அவருக்கு விதிக்கப்பட்ட நியதிகள் வீணாகி விடுமே. இல்லை தேவி, எது தீர்மானிக்கப்பட்டதோ அது எவராலும் மாற்ற இயலாது. எது விதிக்கப்பட்டதோ அதிலிருந்து எவராலும் மீற இயலாது. நான் உன்னை என்னுடன் அழைத்துச் செல்ல விருப்பப்படவில்லை. என் மகனின் உயிரை காப்பாற்றி உன் உயிரை நான் எப்படி ஆபத்தில் சிக்க வைக்க முடியும்? ஆனால் ஏதோ ஒரு சக்தி உன்னை இங்கிருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுவது போல் உள்ளது. ஒருவேளை நீ இல்லாமல் நான் எங்கிருந்து புறப்படக்கூடாது என்பதுதான் நியதியோ என்னவோ. அந்த அசரீறு வாக்கின் மீது நான் இப்பொழுது நம்பிக்கை வைத்துத்தான் ஆக வேண்டும். என் மகன் உயிரை அந்த தெய்வம் எப்படி காப்பாற்றியதோ அதே போல் அவர் உன்னை காப்பாற்றாயே, நிச்சயம் காப்பாற்றுவார்.